வணக்கம். நான் வெண்பா. பைபிளில் என் பேர் ஒரே ஒரு வசனத்தில் மட்டும் வருகிறது. ஆனால் என் வீட்டை விசுவாசிக்கிறவன் ஜெபத்திற்கும் ஆராதனைகளுக்கும் திறந்து வைத்தேன். நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அல்ல. ஆனால் என் வீட்டை தேவனுடைய பணிக்காக அர்ப்பணித்தேன். சிலர் மேடையில் என்று ஊழியம் செய்கிறார்கள். சிலர் பின்னால் என்று ஜெபித்து உதவி செய்து தேவனுடைய ராஜ்யத்தை வளர்க்கிறார்கள். என் பேர் சரியாக இருக்கலாம், ஆனால் தேவன் சரியாக செய்வதும் பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். நானும் தேவனுடைய மாஸ்டர்பீஸ். வணக்கம். நான் சிப்பேரா. எகிப்தில் எபிரேய பெண்களுக்கு பிரசவ பார்த்த மருத்துவச்சிகளில் ஒருத்தி. பார்வோன் ராஜா எங்களுக்கு ஒரு கொடிய கட்டளை கொடுத்தார். ஆண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை கொல்ல வேண்டும் என்றார். ஆனால் நான் மனிதனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்தேன். அதனால் அந்த குழந்தைகளின் உயிரை காப்பாற்றினேன். என் பெயரை பலர் அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் என்னை, என்னுடைய விசுவாசத்தையும் தைரியத்தையும் பார்த்தார். நான் ஒரு ராணி அல்ல, ஒரு பெரிய தலைவி அல்ல, ஆனால் தேவன் என்னையும் தமது மாஸ்டர் பீஸாக பயன்படுத்தினார். வணக்கம். நான் லுவிஷா. திமிட்டியின் பாட்டி. என் பெண்ணுக்கு சிறு வயதில் இன்று தேவனை பற்றி காட்சி கொடுத்தேன். பின்னால் அவனோடு பெரிய உயர்கரணக வளர்ந்தால் நான் குற்றங்களில் பிரசங்கிக்கும் பெரிய ஆனாலும் ஒரு குழந்தையில் வளர்க்கையில் விசுவாசத்தை விதித்தேன். அதனால் நானும் தேவனின் மாஸ்டர் பீஸ். வணக்கம். நான் யாவேஸ். பைபிளில் என் பேர் 2 வசனங்களில் மட்டுமே எழுதிட்டது. ஆனால் என் ஜபம் தேவனுடைய இதயத்தை தொட்டது. நான் தேவனிடம் என்னை ஆசீர்வதியும் என் பிள்ளைகளை விரிவாகவும் உமது கரம் என்னோடு இருப்பதாக என்று ஜெபித்தேன். நான் என் சூழ்நிலையை பார்த்து வாழவில்லை, தேவனுடைய வல்லமையை நம்பினேன். பலர் என்னை அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் என்னை அறிந்திருந்தார். ஜெபிக்கும் மனிதனை தேவன் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. நானும் தேவனுடைய மாஸ்டர் பீஸ் தான். வணக்கம். நான் ஏபேல் மேயர். நான் இஸ்ரவேலன் கூட அல்ல, ஆனால் தேவனை மதித்தேன். தீர்க்கதரிசி எரேமியா ஒரு சிற்றை கிணற்றில் தள்ளப்படுவதை நான் கண்டேன். அனைவரும் அமைதியாக இருந்தார்கள், ஆனால் நான் அமைதியாக இருக்கவில்லை. ராஜாவிடம் சென்று அவரை காப்பாற்ற அனுமதி கேட்டேன். பின்னர் கைகளை கொண்டு எரேமியாவை வெளியே எடுத்தேன். மக்கள் என்ன சொல்வார்கள் என்று பயப்படவில்லை. சரியானது செய்வது முக்கியம் என்று நினைத்தேன். தேவன் தைரியமானவர்களை பயன்படுத்துவார்கள். நானும் தேவனுடைய மாஸ்டர் பீஸ். வணக்கம். நான் பெசலின். நான் ஒரு போர் வீரனும் அல்ல, ஒரு ராஜாவும் அல்ல. தேவன் எனக்கு கைவின திறமையை கொடுத்தார். அந்த திறமையை பயன்படுத்தி தேவனுடைய பரிசுத்த கூடாரத்தையும் அதை பொருட்களையும் உருவாக்கினேன். சிலர் பாடுவார்கள், சிலர் பிரசங்கிப்பார்கள், ஆனால் எனக்கு கிடைத்த திறமை வேறுபட்டது. நாம் திறமைகளை சிறந்ததாக தோன்றலாம், ஆனால் அதை தேவனுக்காக பயன்படுத்தும் போது அது பெரிய ஆசீர்வாதமாக மாறுகின்றது. நானும் தேவனுடைய மாஸ்டர் பீஸ். வணக்கம். நான் சாது, ஒரு ஆசாரியன். பலர் தகுதி விட்டு விலக பொருள் நான் உண்மையாக இருந்தேன். சூழ்நிலையில் மறுநாளும் தேவனமும் அவர் அபிஷேகம் செய்த வருடமும் விசுவாசமாக இருந்தேன். உலகம் திறமையை பரதலம், ஆனால் தேவன் விசுவாசத்தை மதிக்கிறார். நானும் தேவனின் மாஸ்டர் பீஸ்.